சீசனில் கிடைக்கிற மொச்சப்பருப்பை வச்சு இன்றைக்கி ஒரு காரக்குழம்பு. லஞ்சுக்கு சாம்பார், கீரைன்னு போர் அடிக்கும் போது இந்த காரக்குழம்பு நமக்கு நல்லாவே கை கொடுக்கும். நமக்கு சூடான சாதத்தில் நெய் விட்டு இந்த காரக்குழம்பு விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. 1 கப்பு மொச்சை எடுத்துகிட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதை தவிர அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாத்தையும் அரைச்சி தனியாக ஒரு கோகனட் பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டுக்கு 1 வெங்காயம், 1 தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டு ஆற விட்டு இதை மிக்சியில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் ரெடியாக இருந்தால் ஈஸியாக குழம்பு பண்ணிடலாம். இப்போ என்னுடைய மொச்சப்பருப்பும் வெந்து ரெடியாக இருக்குது. வானிலையில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, இதோட சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகா எல்லாமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இதை சாட்டே பண்ணிவிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் வெந்த மொச்சப்பருப்பையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் தனியா பொடி எல்லாமே சேர்த்துட்டு இதோட அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா குக் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில். இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை நம்ம குக் பண்ணணும். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து இது கரைச்சி இதனுடைய அந்த புளி தண்ணியும் அதில் விட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். புளியோட பச்சை வாசனை கண்டிப்பாக போகணும். இதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கட்டி வெல்லம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எல்லாமே சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம ஒரு கொதிக்க விட்டோம்னாக்க நம்மளுடைய காரக்குழம்பு சூப்பராக ரெடி. மேலாக கொத்தமல்லி தூவி விட்டோம்னாக்க அட்டகாசமான ஒரு காரக்குழம்பு ரெடி.